2 வரியில ஒரு பையன் எனக்கு அனுப்பிச்சிருந்தான் சார். குழந்தைகள் டம்ளரில் பால் குடித்த மறுவினாடி மீசை முளைத்து விடுகிறது. குழந்தைகள் டம்ளரில் பால் குடித்த முடிந்ததும் அவர்களுக்கு மீசை வளர்ந்து விடுகிறது. இந்த பால் ஒட்டி இருக்கும் பாருங்க, அதை எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். இன்னொன்னு சொல்றான், பிரியாணிக்கு டெஃபினிஷன் சொல்றான் பாருங்க. வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் செத்து கிடப்பதை பிரியாணி என்று அழைக்கிறார்கள். எப்படி? வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் செத்து கிடப்பதை பிரியாணி என்று அழைக்கிறார்கள். உயிர் மட்டுமே உலகின் சிறந்த வாசனை பொருள். கொண்டே போட்டான் அந்த 2 வரி. உயிர் மட்டுமே உலகின் சிறந்த வாசனை பொருள். ஏனென்றால் அது இல்லை என்றால் நாறுகிறது. உயிர் மட்டுமே உலகத்தில் சிறந்த வாசனை பொருள், அது இல்லை என்றால் நாறுகிறது. இந்த 2 வரிய ஒரு கவிதையா அவன் எழுதி ஒரு பத்திரிகையில வரவழைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவனுடைய பிளாக்ல எழுதுறான். அப்ப அவன் எழுத்தாளன், பேச்சாளன், அவனுக்குன்னு ஒரு இடம் கிடைக்குது. இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் உருவாவதற்கு சமூக வலைத்தளங்கள் எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்றான், வெள்ளை என்பது அழகல்ல, வெள்ளை என்பது அழகல்ல நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. வெள்ளை என்பது அழகல்ல. வெள்ளையா இருந்தா ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இல்ல, வெள்ளை என்பது அழகல்ல, அது ஒரு நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அதுவும் ஒரு மொழி. அவ்வளவு. இப்படி தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு மிகப்பெரிய துணையாக இன்றைக்கு அது அமைந்திருக்கிறது. ஆனா மக்கள் இந்த கருவிக்கு அடிமை ஆயிட்டாங்களா இல்லையா? செல்போன், ஏதோ ஒரு கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்களா இல்லையா? இதுக்கு ஒரு செய்தி படிச்ச பாருங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர் நோட் புக் திருத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அழுகுறாங்க. ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை லேப்டாப்ல என்னமோ நோண்டிக்கிட்டே இருந்தாரு. அவர் இப்படி திரும்பி ஒய்ஃபை பார்த்துட்டு, எதுக்கு அழுகுற அப்படின்னு. இல்லை, ஒரு குழந்தை ஒரு கட்டுரை எழுதியிருக்கு, அதை படித்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. என்ன எழுதியிருக்கு? நீ யாராக விரும்புகிறாய் அப்படின்னு கட்டுரை தலைப்பு கேட்டிருக்குது. அதுக்கு அந்த குழந்தை எழுதியிருக்கு. என்ன? நீ யாராக விரும்புகிறாய்னு கேட்டதுக்கு அது என்ன எழுதியிருக்கு? நான் அடுத்த பிறவியிலாவது ஒரு செல்போனாக பிறக்க வேண்டும். அந்த குழந்தை எழுதுது, அடுத்த பிறவியிலாவது ஒரு செல்போனாக பிறக்க வேண்டும். அப்போதுதான் என் அம்மாவின் மடியில் அதிக நேரம் இருக்க முடியும். ஏன்னா ஒரு அம்மா எப்பவுமே செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, குழந்தைய கொஞ்சறதுக்கு நேரம் இல்லை. அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஏக்கம் பாருங்க. எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் நான் செல்போனாக பிறக்க வேண்டும். அப்போதுதான் என் அம்மாவின் மடியில் நான் அதிக நேரம் இருக்க வேண்டும். இதை படிச்ச உடனே எனக்கு அழுக வந்துருச்சுங்க. உடனே அந்த ஹஸ்பண்டுக்கும் அழுக, அவருக்கும் ஒரு மாதிரி ஆகி போச்சு. யாரு எழுதியிருக்கா அவ்வளவு பிரமாதமான? நம்ம பொண்ணு தான். எதுக்காக சொல்ல வரேன்? ஒரு செல்போன்ல நம்ம கவனம் செலுத்துகிற நேரம், நம்ம குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள், அவர்களோட நமக்கு நேரம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லையே. மனிதர்களை நாம தொலைத்து விடுகிறோமே. அப்போ இந்த கருவி உலகத்தை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறது உண்மையா பொய்யானா? கண்டிப்பா ஆட்டி படைக்கிறது.